My dear students, இப்போ match the following பார்க்க போகிறோம். ரைட், இது என்னது? கெப்பாசிட்டன்ஸ். முதல் எழுதுங்க C. ரைட், கேபிட்டல் C. இது இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ்க்கு என்ன லெட்ரு? எல். அடுத்தது மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு என்ன லெட்ரு? பி. அடுத்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு ரோ. அப்போ தான் நமக்கு ஐடியா வரும். அது வரைக்கும் பார்த்து குழப்பிட்டுருப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு யார்? கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சிசி ஈக்குவல் டு கியூ பை வி. சிசி ஈக்குவல் டு கியூ பை வி. Q is equal to CV. நம்ம கூட ஷார்ட்ஸில் போட்டோம்ல, தலைமுடி கியூவாக இல்லை, வரிசையாக இல்லை அப்படின்னா சீப்பு எடுத்து என்ன பண்ணணும்? சீவணும். Q is equal to CV. அப்போ C is equal to Q by Vலாம் சொன்னோம்ல, அது மாதிரி. சரி, Qக்கு என்னது? கூலும். இது கெப்பாசிட்டன்ஸ், இது யூனிட். குழப்பிக்காதீங்க. ABCD 26 எழுத்து தான் இருக்குது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கூலும் V மேலே வந்தால் கூலும் V பவர் -1. அப்போ ஒன்றுக்கு என்னது? B. எல்லாம் ஃபார்முலா தான். ஓகேங்களா சார்? ரைட். நெக்ஸ்ட் என்னது? இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு -L di/dt. நமக்கு என்ன வேணும்? இண்டக்டன்ஸ் மட்டும் தானே வேணும். L ஈக்குவல் டு di/dt. இந்த சைடு வேணால் dt/n வேணுமா? அப்போ E dt/di. இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் டைமென்ஷனுக்கு தெரியாது. அப்போ எல்லுக்கு என்னது? இன்டியூஸ்டு EMFக்கு என்ன யூனிட்டு? வோல்ட்டு. இன்டியூஸ்டு EMFாக இருந்தாலும் அதோட யூனிட் என்னது? வோல்ட் தான். அடுத்தது என்னது? செகண்டு. வோல்ட்டு செகண்டு. இது டைம். மேலே வந்தால் டைம் இன்வெர்ஸ். ஓகேங்களா? டைம் இன்வெர்ஸ் செகண்ட். வோல்ட்டு செகண்டு. இந்த மாதிரி பார்த்துங்க. சாரி, dt/diயில் பார்த்தீங்களா? இப்படி தான். அப்போ வோல்ட்டு செகண்டு, ஆம்பியர் இன்வெர்ஸ். ஏன்னா ஐயோட யூனிட் என்ன? ஆம்பியர் தானே. மேலே வந்தால் ஆம்பியர் இன்வெர்ஸ். அப்போ என்னது? VS வெசஸில் வோல்ட்டு செகண்டு, ஆம்பியர் இன்வெர்ஸ். அப்போ ரெண்டுக்கு என்னது? டி. குழப்பிக்காமல் படிங்க. ஓகேங்களா? அதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன வருது? இந்த நியூட்டன்லாம் வர மாதிரி வருது. அப்போ நியூட்டன்னாவே என்ன வரும்? ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸுக்கு என்ன வருது? BIL. ஓகேங்களா? ஏன் BQ எழுதலை? ஏற்கனவே கூலும் இதை எடுத்துக்கிச்சு, மீதி எங்கேயும் C வரல, அதனால் இப்படி எழுதுகிறேன். அப்போ நமக்கு B தானே வேணும். B is equal to FIL பெருக்கல் இருக்கிறது சேர்ந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ BCFக்கு என்னது? நியூட்டன். IL ஆம்பியர் மீட்டரா? மேலே வந்தால் ஆம்பியர் இன்வெர்ஸ், மீட்டர் இன்வெர்ஸ். இது எப்படி எழுதலாம்? நியூட்டன் ஆம்பியர். எப்படி எழுதலாம்? நியூட்டனை கேட்கல. நியூட்டன் ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். அப்போ 3க்கு C. இதோ இங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன். அடுத்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு என்னது? நமக்கு ஆருக்கு என்ன ஃபார்முலா? ρL/A. ரைட், ரோ தானே ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரோஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? R இன்ட்டு L/A. இந்த சைடு வந்தால் A/Lன்னு மாறிடும். அப்போ A/L. இப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸுக்கு என்னது? ஓம். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். எல்லுக்கு மீட்டர். மீட்டர் கேன்சல், ஒரு மீட்டர். ரிமைனிங் இருக்கிறது என்ன? ஓம் மீட்டர். அப்போ 4க்கு A. இந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.